ரெட் கார்டு கொடுக்குற ப்ரமோ தான் திரும்பவும் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ரெட் கார்டு காமிச்ச உடனே திவ்யாவோட ரியாக்ஷனை காட்டுறாங்க. ஃபூ அப்படின்னு வைக்கிற மாதிரி ஏதோ இந்த சீக்ஸை ஊன்னு ஊதுற மாதிரி வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போடு கரெக்டாக ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க அப்படி சொல்லிவிட்டு கமர்தனை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவனுக்கு நான் எத்தனை வாட்டி சொன்னேன் கமர்தன், இவன் உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு வார்த்தையை விட வச்சு உன்னை இது பண்ணுறான்னு அவன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. இது நிறைய பேர்த்தோட மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன் கரியர் முக்கியம் பார்த்துக்கோன்னு உங்ககிட்ட சொன்னல கமர்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி போயிட்டு சபரியும் சொல்கிறாரு, நீ வீட்டில் போய் பாரு அப்படிங்கிறாரு. ஸோ சபரிக்கும் ஏதோ இந்த கமர்தனுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இங்கே கானா வினோதனாவும் கமர்தனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. திவ்யாவும் கமர்தனும் 2 பேரும் ஒன்றா ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கன்சர்னில் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாரு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அதுக்கு அந்த திமிர் கொஞ்சமும் குறையாமல் திவ்யா பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ பேசாத அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு வெளியில் போகிறப்ப உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் திருப்பி கொடுக்குறாங்க. நேற்றுக்கே ஒரு 2 மணி நேரம் வச்சு செஞ்சுருப்பாங்க. அப்புறம் கானா வினோதனா வந்துட்டு கமர்தனை பார்த்து சொல்கிறாரு, நீ இன்றைக்கி வெளியே போகிறேன்னா உன்னை இந்த அளவுக்கு நிற்க வச்சதுக்கு முழு காரணமும் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை காட்டுறாங்க. பார்வை வந்துட்டு காலையிலே சொல்லியிருப்பாங்க, அந்த கலகக்காரி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டாடான்னு சொல்லியிருப்பாரு. 2 பேரும் மாறி மாறி அடிக்க போகிற லெவலுக்கு கோவம் வந்திருக்கும் கானா வினோதனாக்கும் பார்வதிக்கும். அப்புறமா பார்வை வந்துட்டு சாரி சொல்கிறாங்க சாண்ட்ரா கிட்ட, சாரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ரெட் கார்டு கொடுத்தனால மேபி அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ஸ். மார்னிங்கே சாரி சொல்ல போயிருப்பாங்க, பட் சாண்ட்ரா பயந்து ஓடினதுனால சாரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை இப்போ சாரி சொல்கிறதுக்காக வராங்க பாரு. அப்போ வந்துட்டு சாரி அப்படிங்கிறாங்க. ஆனால் சாண்ட்ரா தள்ளி காதை பொத்திட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அரோரா வந்து கட்டி பிடிச்சி அப்படியே கன்சோல் பண்ணுறாங்க. கடைசியாக கமர்தன் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாண்ட்ராவோட காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு யார் சாண்ட்ரா வந்துட்டு ஊன்னு ஒரு மாதிரி இந்த பயந்த மாதிரி ஒரு பயந்த மாதிரி இல்லை, பயந்து கத்துறாங்க. அப்போ வந்துட்டு வேண்டாம் பயப்படுறாங்க கமர்தன் ஏதோ வந்துட்டு விக்ரம் சொல்கிறாரு. இவர் சாரி கேட்குறாரு. பட் இனிமேல் இட்ஸ் டூ லேட், சாரி கேட்டு இனி பிரயோஜனமே இல்லை. எத்தனையோ வாட்டி மல்டிபிள் இன்ஸ்டன்சஸில் நிறையா பேர் கமர்தனுக்கு எடுத்து சொன்னாங்க. அந்த பக்கம் போய் இப்படி சேர்ந்து உன் வாழ்க்கையை நாசமாக்காதுன்னு எவ்வளவோ சொன்னாங்க. இப்போ கூட அது அவர் எதையுமே அவர் மண்டையில் எடுத்துக்கல. அவருக்கு அது புரியவும் இல்லை, அவருக்கு தெரியவும் இல்லை. தன்னோட வாழ்க்கையை தானே அழிச்சுக்கிட்டாரு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.